பிபிஎல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம சான்ஸ் கிடைக்கணும் ரொம்ப பெரிய விஷயம் தானே. இங்கே வந்து இவ்வளோ பெரிய இடத்துல நான் விளாட்றேன்னா அது காரணம் அவர் தான். ஏன்னா அவர் இல்லைனா எங்களுக்கு இந்த இடம் இல்லை, இந்த அட்மாஸ்பியர் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நான் வந்து கிரிக்கெட்டில் பெரிய லெவல் ஆடிட்டு அவர் வீட்டில் போயிட்டு நான் அவரை பார்க்கணும்னு சொன்னேன். ஆக்சுவலி என் ஸ்கூல் லைஃப்பில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்து அனந்தநாராயண் சார்னு ஒரு சார் இருந்தார். நான் அதாவது 6th-லேருந்து 8th ஆரம்பித்தேன். அவர் தான் என்னை வந்து நான் லவர் பாலால் ஆடும்போது பார்த்தாரு, வந்து பார்த்துட்டு பேசினார். நீ ஏன் கிரிக்கெட் பால் ஆடக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஒரு ஸ்கூல்லேருந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து கொடுத்து நீ விளாட்றான்னு சொன்னார். அது மூலிமா ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஸ்கூலானால் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அவரால் தான் எனக்கு கிரிக்கெட் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நான் வந்து கிரிக்கெட்டில் பெரிய லெவல் ஆடிட்டு அவர் வீட்டில் போயிட்டு நான் அவரை பார்க்கணும்னு சொன்னேன். ஆனால் அவர் இப்போ என் கூட இல்லை. அவர் இப்போ தான் ரீசெண்டாக இறந்தார். ஆனால் இறக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணார். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணி எப்படா இருக்க, நான் கேள்விப்பட்டேன், உன்னை பற்றி நிறையா கேள்விப்பட்டேன், ஸோ சந்தோஷமாக இருக்குதுடான்னு சொல்லும்போது நான் ரொம்ப எமோஷனலாக பேசுவேன். சார் நீங்கள் இல்லைனா எனக்கு இந்த இடம் இல்லைன்னு. ஸோ இந்த டைமில் நான் ரொம்ப அவரை மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக பெரிய லெவல் ஆடிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் நான் பார்ப்பேன். ஸோ நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ. எஸ்பெஷலி வந்து நான் யாரை சொல்லுவேன்னா, கோபால் சார்னு ஒரு சார் சொல்லுவேன். அவர் தான் என்னோடய கோச். பட் ஆனால் என் கிரிக்கெட் கரியர் நான் நல்லா ரீச் ஆனது காரணம் பார்த்தா 3 பேரை சொல்லுவேன். ஒன்று எங்கள் அண்ணன் சுபாஷை சொல்லுவேன், என் கூட பிறந்தேன்னா ரகுபஜன், அப்புறம் என் உயிர் நண்பன் லோகேஷ். 3 பேர் தான் என்னை வந்து பேக் பண்ணுவேன். கேம் வைஸில் அவங்க 2 பேர் லோகேஷ், ரகுபஜன். பட் ஆனால் ஃபேமிலி வைஸில் என்னை மோட்டிவேட் பண்ணி உன்னால் முடியுண்டா எல்லாமே சொன்னது என் அண்ணனை தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப க்ரூஷியலான இன்னிங்ஸ்னு நான் திங்க் பண்ணது பார்த்தா ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு பீகாருக்கு அகெயின்ஸ்டாக ஸ்கோர் பண்ணேன். அது ரொம்ப குரூஷியலான மேட்ச். வின் பண்ணால் நாங்கள் உள்ள குவார்டர் ஃபைனல் இருக்கும்போது அந்த மேட்ச் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டினேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ப்ரோ. பிகாஸ் இந்தமாரி ஒரு பிபிஎல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம சான்ஸ் கிடைக்கணும் ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஏன்னா நிறைய இதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஹை லெவல் போகலாம், நல்லாவே மேலே போகலாம். கோச்சஸ் வைஸ்லேயே எல்லாருமே வேல் சாரால் சொல்லவே வேணாம். அவரால் அப்போலேருந்தே நல்லாவே ஒரு கைட்னஸ் பண்ணுவார். சேகர் சார் அது சொல்ல, தென்னாண்ணா, அப்புறம் வந்து மது சார், எப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு கோச் போல் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த் கோச் போல் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்களை வந்து செல்லம் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டீம் கூட. அப்படி அந்த ட்ராவல் பண்ணுற விஷயம் நல்லாவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பிபிஎல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஏன்னா நிறைய லீக் ப்ரீமியர் லீக் நடக்குது. பட் நம்ம பாண்டிச்சேரி நடக்குமான்னு நினைக்கும் போது நான் வந்துருச்சு. ஸோ அதுக்கால பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் தாமு சாருக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து என்னால் ஸ்டேட் ஆடி இருக்க முடியாது, நான் நெக்ஸ்ட் லெவலில் கிரிக்கெட் பார்த்துருக்க முடியாது. ஸோ இங்கே வந்து இவ்வளோ பெரிய இடத்துல நான் விளாட்றேன்னா அது காரணம் அவர் தான். ஏன்னா அவர் இல்லைனா எங்களுக்கு இந்த இடம் இல்லை, இந்த அட்மாஸ்பியர் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா தாமு சாரை சொல்லணும், அப்புறம் ரோஹித் அண்ணன் சொல்லணும். ஏன்னா எங்களை இன்ன வரைக்குமே வந்து ஒரு நார்மல் பர்சனாக என் கூட இருந்துன்னு எங்களை கைட் பண்ணிக்கின்னு அவ்வளோ அட்வைஸ், அவ்வளோ நல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்ணி உங்களால் முடியும்னா நீ ஆறான்னு நிறையவே சொல்லியிருக்காரு, அண்ணனும் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லலாம் 2 பேருக்கு சொல்லணும். எல்லாரும் ஹை லெவல் போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க, எனக்கும் அதே தான். பட் ஆனால் எனக்கு சீனியர் டெபியூ பண்ண ஆசை. நான் இருந்திருக்கேன், அந்த சீன் மீன்ஸ் கேம்பில் இருந்திருக்கேன். நான் 23, 25 ரெப்ரசன்ட் பண்ணிங்க. பட் சீனியர் டெபியூ பண்ணணும், அதில் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற ஆசை, அதுலேருந்து நான் மேலே போகணும் அப்படின்னு ஆசை, இந்தியாவிலும் ஆசை தான். பட் கண்டிப்பாக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இத்தனை வருஷம் எனக்கு ஃபினான்சியல் பிரச்சனையாக கொஞ்சம் இருந்துச்சு, என்னால் நிறையா இருந்துச்சு. இப்போ எனக்குன்னு ஒரு சோர்ஸ் நான் உருவாக்கிக்கினேன். ஸோ இது மூலயமா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் நான் போவேன்னு நான் பிலீவ் பண்ணுறேன்.